சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அண்ணனா போயிட்டாப்லையே அவரை கலாய்க்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பெரிய சொந்தம் கலாணி போய் சொந்த பந்தம் பார்த்துக்கிட்டு அப்படி கடுப்பாகிற அளவுக்கு என்ன வீடியோன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்களேன். கொஞ்ச நேரத்தில் ஏதடா இந்தியாவா இந்தியா உன் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா இருந்தா. அண்ணனோட அப்பத்தா காலத்தில் இந்தியான்ற ஒரு நாடே இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதில் எது உண்மை அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அண்ணன் சொல்ற மாதிரி அவங்க அப்பத்தா காலத்தில் இந்தியான்ற நாடே இல்லையான்னு கேட்டா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. தமிழ் சங்க இலக்கிய பாடலான பதிற்றுப்பத்தில் வடதிசை எல்லை இமயமாக தென்குமரியோ ஆயிடை அப்படின்னு ஒரு பாடல் வரி வருது. புறநானூர்ல தென்குமரி வடபெருங்கல் அப்படின்னு இந்தியாவோட எல்லைகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல பல இடத்துல இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சங்ககால புலவர்கள்லாம் வந்தேரிகள் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆபத்தான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன ஆபத்து? இமயமலை டு கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாடும் இந்திய எல்லைக்கு உட்பட்டதான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாட்டுக்கு பேரு வச்சதே வெள்ளைக்காரன் தானாமா. வெள்ளைக்காரன் கட்டிய நிலப்பரப்பு இந்தியான்னு பேர் வச்சான். நம்மளெல்லாம் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்காரன் இந்தியான்னு பேர் வச்சானாமா. அப்புறம் எப்படி அவன் உள்ள வரும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வச்சிருப்பான்? நிறைய போறான்டா. அடுத்ததான் நம்ம சொல்ல போற விஷயத்த அண்ணன் கேட்டா ஆமா ஓட்ட தலையில கவுத்துட்டு தலைமறைவானாலும் ஆயிடுவாப்ல. அப்படி என்ன சொல்ல போறேன்னா, வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இந்தியாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. நாவலன் தன்பொழில் வீவின்று விளங்க, அதாவது நாவலன் தீவு அப்படின்னு இந்தியாவுக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா நல்லா இருக்கணும்னு எழுதி வச்சு நம்ம ஆமக்கரை அதிபரை ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி சங்க இலக்கியம் முழுக்க இந்தியாவை பற்றின குறிப்பு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸான வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். தேவைன்றவங்க போய் பார்த்துக்குங்க. ஒண்ணுமே தெரியலையே. கபாலத்தை கலங்கடிக்கிற அளவுக்கு அடுத்ததான் அண்ணா ஒரு விஷயத்த சொன்னாரு. நம்ம பாட்டனார் வாவுசி இழுத்த செக்க. வாவுசி இவருக்கு தாத்தாவாமா? இல்லை, எனக்கு புரியல. இந்தியா ஒரே நாடு இல்லை அப்படின்னு உருட்டுற, வாவுசி என் தாத்தா தான் அப்படின்னு முட்டும் கொடுக்குற, என்னதானே சொல்ல வர? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. அண்ணனுக்காக அண்ணனே ஆப்படுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கருத்தை ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாப்ல. கற்றவர்கள் அந்த அரசியல் செய்ய வந்துட்டா, கற்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டா பிச்சை தான் எடுக்கணும். படிச்சவங்களாம் அரசியலுக்கு வந்துட்டா நாடு நல்லா இருக்கும். மீறு போஜனுக்கு ஏம் சேஸ்தார் அண்ணையா? இல்ல, தாங்கள் சாப்பாட்டிற்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். இந்தியா ஒரே நாடு இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு இந்த விளக்கம் போதுங்களா இல்ல இன்னும்? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை